2024 அதாவது போன வருஷம். போன வருஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களுக்கு எப்படியுமே ஒரு பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ண ஒரு வருஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2024 ஆரம்பித்த சில பல விஷயங்கள் இப்போ வரைக்குமே வாழ்க்கையில் சில பல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த ஒரு 2024 நம்மளோட பக்கத்து நாடான இந்தியாவில் கேரளாவில் ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஒரு கொலை சம்பவம் சாதாரணமாலாம் நடக்கலை. ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைனால ஒரு பெரிய கொலை சம்பவமே நடந்திருக்கு. ஒரே ஒரு பெண்மணி அவங்கள 4 ஆண்கள் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பாடியை கண்டந்துண்டமாக கட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு செப்டிக் டேங்க்ல போட்டு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதுலேயுமே கூட ஃபுல்லாக சிமெண்ட் பண்ணி அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆனால் இந்த ஒரு கொலை சம்பவத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு செப்டிக் டேங்கை எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு எலும்பு இருக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு சம்பவம் எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு பல கேள்விகளோடு தான் இந்த ஒரு சம்பவமே நடந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்தது 2007. ப்ரோ என்ன சொல்கிறீங்க, 2024 தானே இந்த ஒரு சம்பவம் நடந்ததா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். இல்லை, இந்த ஒரு சம்பவம் நடந்தது 2007. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 17 வருஷம் கடந்து 2024 தான். ஸோ 2024 இந்த ஒரு சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு கொலை சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட 4 பேரில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி இப்போவும் ஜெயிலில் தான் இருக்காங்க. பட் இந்த ஒரு கேஸோட மெயின் அக்யூஸ்டான அனில் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் இன்னமுமே கூட போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ கேரளாவில் எல்லாரையுமே கொலை நடுங்க வச்ச ஒரு கொலை சம்பவம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட அந்த ஒரு சம்பவமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு சம்பவத்தில் பல கேள்விக்குறிகளும் இருக்கு, பல திருப்பு முனைகளும் இருக்கு. ஸோ இந்த ஒரு கதை ஜஸ்ட் அப்படியே நேர்கோடா போகாம பல இடங்களை தாண்டி 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 சுத்தி முத்தி ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த ஒரு இடத்த நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ அதை கெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிங்க. மார்ச் 24, 2024 இந்த ஒரு சம்பவத்தோட ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாமல் ஒரு குட்டியான சம்பவத்தில் தான் இந்த ஒரு சம்பவத்துக்கான ஆரம்பம் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே மார்ச் 24, 2024 கேரளாவில் ஒரு சின்ன கிராமமான ஆலப்புழா அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு சிட்டியில் இருக்கிற கிராமத்தில் போலீஸுக்கு ஒரு கால் வருது. அந்த ஒரு காலில் அந்த ஒரு ஊர் சார்ந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தன் வந்து 2 பேரை எரிச்சிருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸுமே கூட பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபோனை கீழே வச்சுட்டு அந்த ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ போகும்போது இந்த ஒரு இடத்துல அப்படியே சுற்றி மக்கள் நின்று மூடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட முன்னாடி ஒரு நபர், ஒரு ஆண் நின்றுக்கிட்டு, நான் உங்களை எரிச்சிருவேன், வீட்டில இருந்து வெளியே வாங்க, அப்படி இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் 2 பேரையும் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் அந்த 2 பேர், எதுக்காக எரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா. இந்த ஒரு நபரோட பேர் பிரமோத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் உள்ளே போயிட்டு எரிப்பேன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட மனைவியையும் அவரோட குழந்தையும் தான் எரிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், முன்னாடி இருக்கிறது அவரோட மாமாவோட வீடு, அவருக்கு பொண்ணு கொடுத்த அந்த ஒரு நபரோட வீடு தான் முன்னாடி, அதாவது அவருக்கு முன்னாடி அவரோட மாமாவுமே நின்றுக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உள்ள போயிட்டு இந்த 2 நபரை எரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல. அது மட்டும் கிடையாது, ஊர்ல உள்ள எல்லா மக்களும் சுத்தி ஒன்றும் பண்ணிடாதீங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு பின்னாடியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் யாருமே பக்கத்தில் போகிறதுல ஒரு பயத்தில், ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க முன்னாடியே போகலை. அதனால் இவருமே கூட சரி ஓகேன்னு தைரியமாக குடிச்சிட்டு செம்ம போதையில் அவரோட வைஃபையும் அவரோட குழந்தையும் வெளியே வாங்க, அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து நாங்கள் எரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கூட்டமே பயந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து அவரோட தோளில் கையை வைக்கிறாரு. பிரமோத் திரும்பி பார்க்கும்போது அவரோட தோளில் கையை வச்சது காவல்துறை அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. எஸ், போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வந்து பிரமோத் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அவரை ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் வச்சு அவரை கஸ்டடிக்கு எடுத்து அவர்கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன சம்பவ விஷயமாக தான் கேள்விகள் ஏற்படுது. பட் கொஞ்ச நேரம் போயிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படியே ரூட்டு மாறுது. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கேஸ்லேருந்து ஒரு பெரிய கேஸுக்கு
பிரமோத் மாட்டிக்க போறாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு தருணத்திலேயே அந்த ஒரு ஜெயிலுக்கு ஒரு கடதாசி வருது. ஆக்சுவலாக மொட்டை கடதாசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யார் அனுப்புனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸே இல்லாமல் ஒரு கடதாசி வருது. அந்த ஒரு கடதாசியை எடுத்து போலீஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் பிரமோத் மேல வச்சிருந்த 506 அப்படின்னு சொல்லப்படுற இந்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டமான அந்த ஒரு தண்டனை மாறப்பட்டு 302 அப்படிங்கிற கேஸை இவர் மேலே ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ 506க்கும் 302க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸஸே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு 506 ஏன் 302 மாறணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா இந்த ஒரு ஜெயிலுக்கு இன்னொரு நபர் என்ட்ரி ஆகுறாரு. அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட பேர் சுரேஷ்குமார். ஸோ சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர் ஜெயிலுக்கு என்ட்ரி ஆகி சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு கடதாசியில் என்ன இருந்துச்சோ, அந்த ஒரு கடதாசில் என்ன நடந்ததா போட்டிருந்துச்சோ அந்த அவ்வளோ விஷயத்தையுமே சுரேஷ்குமார் அவரோட வாக்கு மூலியமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த ஒரு கேஸ்க்குள்ளே வர்றது பிரமோத் மட்டும் கிடையாது, இன்னும் 2 பேர் அப்படிங்கிறதே. ஸோ இன்னும் 2 பேர் இந்த ஒரு கேஸுக்குள்ளே வர்றாங்கன்னா புரியலையே. ஆக்சுவலாக 2 பேர் கிடையாது, மொத்தமாக 3 பேர். பட் அந்த ஒரு 3வது நபர் இப்போ இந்தியா நாட்டிலேயே இல்லை, அவர் ஃபாரின்ல இருக்கிறாரு. அதனால இந்த ஒரு கேஸ்க்குள்ளே அவரை இன்வால்வ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போலீஸ் மாட்டிக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 4 பேர், பிரமோத், ஜிஜு, சோம்ராஜ், அப்புறமா அனில் குமார் அப்படின்னு சொல்லப்படுற 4 பேர். ஸோ இவங்க 4 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படுற நபர் தான். ஸோ எஸ், சுரேஷ்குமார் இந்த ஒரு கேஸ்க்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஜிஜு, சோம்ராஜ், அனில் குமார் இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண தேடுறாங்க. ஏன்னா பிரமோத் ஆல்ரெடி ஜெயிலில் தான் இருக்காரு. எஸ், அதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ண தேடி கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியோ ஜிஜு மற்றும் சோம்ராஜ் அவர்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அனில்குமார் அவர்கள் வந்து ஃபாரின்லயே இருந்தனால இவங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. இப்போ ஜிஜு, சோம்ராஜ், பிரமோத், சுரேஷ்குமார் எல்லாரையுமே உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ எஸ், அவங்களோட கஸ்டடி ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இந்த ஒரு கஸ்டடி ரொம்ப எதிர்பார்ப்போட போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சுரேஷ்குமார் வாலண்டியராக வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டோட்டலாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ டோட்டலாக சொன்னதுக்கு அப்புறமா போலீஸுக்கு ஒரு முடிவு வருது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ண முடியாமல் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்கார் இல்லையா, அனில் குமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் ஃபாரின்ல இருக்கார் இல்லையா, அந்த ஒரு நபர் தான் இந்த ஒரு கேஸோட மெயின் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது போலீஸுக்கு இப்போதான் மெல்ல 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 தெரிய வருது. ஸோ எஸ், இந்த ஒரு கேஸில் அனில் குமார் அப்படின்னு சொல்லப்படுற நபர் தான் அந்த ஒரு கொலை சம்பவத்துக்கான முக்கியமான அக்யூஸ்ட். ஸோ அது எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட 3 பேர் தான் பிரமோத், ஜிஜு, சோம்ராஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த 3 பேர். மொத்தமாக 4 பேர் இந்த ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. 5வதா சுரேஷ்குமார் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கேஸ் எஸ், இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்ட ஒரு நபர் தான் சுரேஷ்குமார். பட் அவர் ஒரு பயத்தில் இதை போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் வராமல் அப்படியே நழுவி எஸ்கேப் ஆகிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பிரமோத் அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மொட்டை கடதாசி வந்திருக்கு. அந்த ஒரு மொட்டை கடதாசி யார் அனுப்புனா அப்படிங்கிறது இது வரைக்குமே யாருக்குமே ஐடியா இல்லை. சில பேர் சொன்னது தான் சுரேஷ்குமார் அவர்களே இந்த ஒரு மொட்டை கடதாசி அனுப்பியிருக்கலாம். அதுக்கப்புறமா 3 மாதம் கழித்து இந்த ஒரு சம்பவத்துக்கான எந்த ஒரு அக்யூஸ்டேஷனோ அப்படி இல்லைன்னா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோ நடக்கலையே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சுரேஷ்குமாரே டைரெக்டாக வந்து இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமா வாலண்டியராக இது எல்லாத்தையும் சொல்லி எஸ், இவங்க தான் இந்த ஒரு கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறத கரெக்டாக போலீஸுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியும் இல்லைன்னா யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அனில்குமார் அவர்கள் வந்து இந்த ஒரு கொலை சம்பவம் பண்ணதுக்கு அப்புறமா பல வருஷங்கள் கடந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டி வச்சிருந்துருக்கிறாரு. அப்போது எல்லாருமே ஃபுல்லாக போதையில் இருக்கும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து போதையிலையும் இல்லாமல் தெளிவாகவும் இல்லாமல் தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் கூட இந்த ஒரு விஷயத்தை ஃபுல்லாக கேட்டுட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு மொட்டை கடதாசியை எஸ் போலீஸுக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கதைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ அனில்குமார் பண்ண தப்பு என்ன, ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துல நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா. ஸோ எஸ், நம்ம அந்த ஒரு கதைக்குள்ளே வருவோம். ஸோ எஸ், இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அனில்குமார் அவர்களோட இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா போலீஸ் கேட்ட ஒரு விஷயம்தான்,
அனில்குமார் எங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ அவரோட ஒய்ஃப், அதாவது இப்போ இருக்கிற அவரோட ஒய்ஃபும் அவரோட அம்மாவும் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சொன்ன ஒரு விஷயம் தான், அவர் இப்போ இந்த ஒரு ஊரில் இல்லை, அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு பேரை சொல்லி கேட்குறாங்க. அந்த ஒரு பேரை கேட்டதுக்கு அப்புறமா அம்மாவும் சரி அவரோட இப்போ இருக்கிற ஒய்ஃபும் சரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீகலா. ஸோ ஸ்ரீகலா அப்படின்னு சொல்லப்படுறது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனில்குமார் அவர்களோட எக்ஸ் ஒய்ஃப், விட்டுட்டு போன ஒரு மனைவியாக தான் கருதப்படுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து போலீஸ் அவங்களோட அம்மா கிட்டையும் அவங்களோட இப்போ இருக்கிற ஒய்ஃப் கிட்டையும் கேட்ட ஒரு விஷயம் தான், ஸ்ரீகலா யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மா ரொம்பவுமே கோவமா, ஸ்ரீகலா என்னோட மகனை இடையில விட்டுட்டு போனவ தானே, இன்னொருத்தன் கூட ஓடி போனவ தானே, அவளை பற்றி இப்போ எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகலா அவர்களுக்கு என்ன ஆச்சு, அனில்குமார் அவங்கள என்ன பண்ணாங்க, அவங்க ஓடி போனாங்களா, கொலை செய்யப்பட்டாங்களா, எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை போலீஸ் அனில்குமார் அவர்களோட அம்மா கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவுமே பதட்டமா அனில்குமார் அவர்களோட அம்மாவும் அனில்குமார் அவர்களோட இப்போ இருக்கிற ஒய்ஃபும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வீட்டு பின்னாடி இருந்து யாரோ 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பில்டிங்கை இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு சத்தம் கேட்கும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறாங்க எங்களோட வீட்டு பின்னாடி அப்படின்னு போலீஸ் கிட்ட கேட்டு வந்துருக்காங்க. போலீஸுமே கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதுக்கப்புறம் எல்லாமே புரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ஒரு அனில்குமார் அவர்களோட அம்மா கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் கன்வர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சம்பவம் என்ன நடந்ததா இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போதான் ஆக்சுவலான கதையை ஆரம்பிக்குது. சுரேஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், போலீஸ் வந்து அனில்குமார் அவர்களோட அம்மா கிட்ட சொன்னதாக இருக்கட்டும், அந்த ஒரு கடதாசியில் இருந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே கலந்து ஒரு பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. அந்த ஒரு சம்பவம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற கேள்வியும் சரி, எனக்கு இருக்கிற கேள்வியும் சரி. ஸோ அந்த ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2007 முன்னார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன வில்லேஜில் மேசன் பாஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்மளோட அனில் கபூர் அவர்கள். அனில் கபூர் அவர்கள் வந்து ஒரு மேசன் பாஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஒரு வில்லேஜில் வயலில் வேலை செய்கிற ஒரு சின்ன பிள்ளையை பார்த்துருக்காரு. ஒரு பெண்மணியை பார்த்துருந்துருக்காரு. அந்த ஒரு பெண்மணியை பார்த்து காதல் வயப்பட்டிருக்காரு. ஸோ காதல் வயப்பட்டதுக்கு அப்புறமா கல்யாணமும் பண்ணியிருந்திருக்கிறாரு. பட் கல்யாணம் பண்ணது அவங்களோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஒரு பெண்மணி மேலே பல கருத்துக்களை இந்த ஒரு அம்மாவும் அப்பாவும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த ஒரு பெண்மணியை சுத்தமாகவே பிடிக்கல. அந்த ஒரு காரணத்தினால அனில் கபூரும் சரி ஸ்ரீகலாவும் சரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தனி குடித்தனமாக வந்துடுறாங்க. தனி குடித்தனமாக வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு குழந்தையுமே கிடைச்சிருந்திருக்கு. ஆக்சுவலாக அனில் கபூர் அவர்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல மனுஷன்தான், ரொம்ப அன்பான ஒரு மனுஷன் தான், பட் லைட்டாக சந்தேக பிராணி. அதையும் தாண்டி இவங்க கிட்ட ஒரு ஸ்டேபிளான ஜாபே இருந்தது கிடையாது, ஸ்டேபிளாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தது கிடையாது. அப்படி இப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குமா. அதனாலேயே இவங்க கிட்ட கையில் காசுமே இருந்தது கிடையாது. ஸோ கையில் காசு இல்லாதனால பல கடன் இவருக்கு ஊரை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் வேற வழியே இல்லை, நம்ம குழந்தையோட வாய்ப்புக்கும் வசதிக்கும் கூட காசு வேணும், நம்மளோட மனைவிக்கும் காசு வேணும், நமக்கும் காசு வேணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வர்றாரு. ஆக்சுவலாக இவர் வெளிநாட்டுக்கு போனது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருந்திருக்கிறாரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இவர் ஃபாரின் போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஊரில் உள்ள மக்கள் பல பேர் சேர்ந்து ஸ்ரீகலா அவர்களை தப்பாக பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்களுக்கு பல பேர் கூட கனெக்ஷன் இருக்குது, இவங்க வந்து பல ஆண்கள் கூட கனெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்ரீகலாவுக்கு ஏற்றுக்கவே முடியலை, சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா அவங்கள வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யாருமே அவங்க கூட க்ளோஸ் கிடையாது. பட் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுறதுல ரொம்பவுமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரூமர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. இதெல்லாம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீகலாவுக்கு இதுக்கு மேலே நம்மளால் தாங்கி வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இவங்க குழந்தையும் கூட்டிக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கதை கட்ட ஆரம்பித்த நெய்பர்ஸ், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஹெவியாக கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை கூட சேர்ந்து யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்க, யாரு கூடயோ வேறையா தங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல கதைகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 1 வருஷம் கழிச்சு திரும்ப அனில் கபூர் ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்து
ஆசையா இவரோட மனைவியையும் குழந்தையையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டை சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரும் இவர்கிட்ட வந்து பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல ரூமர்ஸை இவர்கிட்ட போட்டு இவர் அப்படியே கோவப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கோவப்பட்ட அனில்குமார் சம்பந்தமே இல்லாத மாதிரி, சத்தமே இல்லாத மாதிரி, எந்தவித கோவமே இல்லாத மாதிரி அப்படியே சைலண்டா இருக்காரு. ஸோ ஓகே, இப்போ ஸ்ரீகலா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஸ்ரீகலா ரொம்பவுமே பயந்துக்கிட்டு எப்படியும் இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், வந்ததும் அடி பின்னிற போறாரு அப்படின்னு ரொம்பவே பயத்துல மூளையில உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டோட கேட்டு மெல்ல திறக்கப்படுது. மெல்ல திறக்கப்பட்ட அந்த ஒரு கேட் கிட்ட இருந்து பின்னாடி இருந்து உள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அனில் கபூர் அவர்கள். ரொம்பவுமே சைலண்டா, எந்தவித கோபமும் இல்லாத மாதிரி கேஷுவலா உள்ள வராரு. உள்ள வந்து இந்த ஒரு ஸ்ரீகலா அவர்கள் கூட அப்படியே முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீகலா அவர்களும் ரொம்ப பயத்துல இருக்காங்க. பட் அனில் கபூர் சொன்ன ஒரு விஷயம் தான், பயப்படாத, நான் இங்க வந்ததே திரும்ப உன்னையும் என்னோட குழந்தையையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூட்டு போய் 2 பேரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியா அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியான ட்ரிப் போயிடலாம், இங்க ஒரு குட்டியான ட்ரிப் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிடலாம். ஏன்னா நானும் இப்போதானே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அனில் கபூர் கன்வர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை கேட்டு ரொம்பவுமே சந்தோஷமா ஸ்ரீகலா அவர்கள் ரொம்பவுமே சந்தோஷத்துல குதூகலமா இருக்காங்க. ஏன்னா ஓகே, ட்ரிப்பும் போக போகிறோம், சரி ஓகே, அதுக்கப்புறமா வெளிநாடும் போக போகிறோம் அப்படின்னு பல சந்தோஷத்தோடு இருக்கும்போது ஓகே ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் குழந்தைய அவங்களோட அம்மாவோட வீட்டிலையே விட்டுட்டு ஸ்ரீகலா அவர்கள் இவரோட ட்ரிப்புக்கு போக தயாராகிறாங்க. ஸோ ட்ரிப்புக்கு போகிறதுக்காக யார் யாரெல்லாம் ஒரு காரில் போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர், பிரமோத், ஜிஜு, அதுக்கப்புறமா சோம்ராஜ் அண்ட் ஸ்ரீகலா. கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு ஸ்ரீகலா அப்படின்னு சொல்லப்படுற பெண்மணி 5 பேரும் சேர்ந்து ஒரு காரில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கார் ரொம்ப தூரம் போகுது. ரொம்ப தூரம் போகி இரவு நேரத்தில் ஒரு சின்ன பாலத்தில் இந்த ஒரு கார் நிற்குது. ஸோ கார் நின்னதுக்கு அப்புறமா ஸ்ரீகலா அவர்களோட பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு துணியை போட்டு அவங்களோட களத்தை பிடிச்சி இருக்கிக்கிட்டே இருக்காரு. இருக்குல அவங்களோட மூச்சே நின்று உயிரே அந்த ஒரு இடத்துலையே போயிடுது. அதுக்கப்புறமா இந்த ஒரு டெட் பாடியை அப்படியே அந்த ஒரு பாலத்துக்கு கீழே இருக்கிற ஆற்றுல போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இந்த ஒரு 4 பேரும் சேர்ந்து. ஆனால் ஆற்றுல போடலை. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆற்றுல போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் சோம்ராஜ், ஜிஜு, அப்புறம் பிரமோத் 3 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. காரை ஓட்டுற இடத்துல இருந்தது அனில் கபூர் அவர்கள். அனில் கபூர் சடன்லி தூக்கிட்டு போகும்போதே நின்று கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டெட் பாடியை உள்ள கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரமோத் அவர்கள் கேட்ட ஒரு விஷயம் தான், எதுக்கு, என்ன பண்ணுறீங்க, வேணாம், இது ஒரு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உள்ளே கூட்டிட்டு வா அப்படின்னு அனில் கபூர் சொல்கிறாரு. அப்போது திரும்ப காருக்குள்ளே இந்த ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வர்றாங்க. கார் திரும்ப ஊருக்குள்ளே போகுது. ஊருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா சோம்ராஜ் அண்ட் ஜிஜு வந்து இந்த ஒரு இடத்துல இறங்கி போயிடுறாங்க. பட் பிரமோத் அவர்களும் அனில் கபூர் அவர்களும் இந்த ஒரு அனில் கபூர் அவர்களோட வீட்டு பின்னாடி போகிறாங்க. வீட்டு பின்னாடி ஒரு செப்டிக் டேங்க் இருந்திருக்கு. அந்த ஒரு செப்டிக் டேங்க்ல இந்த ஒரு ஸ்ரீகலா அவர்களை துண்டு துண்டாக கட் பண்ணி கை, கால், தலை, அவங்களோட எல்லா பாகங்களையும் தனித்தனியாக கட் பண்ணி அந்த ஒரு செப்டிக் டேங்க்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா சிமெண்ட் போட்டு அடைச்சிருந்துருக்காங்க. அந்த ஒரு இடத்தையே பாண்டு போட்டு மூடி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு டெட் பாடி பீஸாக அந்த ஒரு செப்டிக் டேங்க்குள்ளே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்து 2 மாதத்துக்கு அப்புறமா வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து சுற்றி முற்றி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆச்சு, நம்மளோட ஸ்ரீகலா எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனில் கபூர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அனில் கபூர் அவர்களும் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அவர் கூட சேர்ந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கன்வர்ஸ் பண்ணுறாரு. ஸோ ரிலேட்டிவ்ஸுக்கும் சரி, சுற்றி முற்றி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஒரு ரூமர்ஸ் பரவி இருக்கிறதுனால அவங்களுமே கூட இந்த ஒரு விஷயத்த முழுசாக நம்புகிறாங்க. இன்னொரு விஷயத்த அவங்க முழுசாக நம்புறதுனால அனில்குமார் இந்த ஒரு கேஸில் இருந்து அப்போது அந்த ஒரு நொடி தப்பிச்சு போயிருந்திருக்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து
அனில்குமார் அவர்களோட வீட்டு ஆளுங்க எல்லாருமே ஸ்ரீகலா அவர்கள் மேலே தான் ரொம்பவுமே கோபமாக இருந்திருக்காங்க. ஏன் அவங்களோட அம்மா அப்பா வரைக்குமே ஸ்ரீகலா அவர்கள் தான் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் அப்படிங்கிற ஒரு கோபத்தினாலையும் ஸ்ரீகலா அவர்கள் மேலே தான் ரொம்பவுமே கோபமாக இருந்திருக்காங்க. ஸோ 2 வருஷங்கள் கழித்து திரும்ப அனில் கபூர் இன்னொரு கல்யாணமுமே கூட பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாரினில் போயிட்டு அவர் தனியாக செட்டில் ஆகிருந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு சின்ன சம்பவத்தில் பிரமோத் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் இது எல்லாமே. ஸோ இடையில சுரேஷ்குமார் எங்கே வந்தார் அப்படிங்கிறது தானே ஒரு கேள்வி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த ஒரு செப்டிக் டேங்க்குள்ளே பீஸாக கட் பண்ணி போடுறதுக்காக அழைக்கப்பட்ட இன்னொரு நபர் தான் அவரோட வீட்டு பக்கத்திலே இருந்த சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர். அவர் தான் இந்த ஒரு கேஸை கொண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக போலீஸ் கிட்டேயே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு செப்டிக் டேங்கை ஃபுல்லாக உடச்சி எடுக்கும்போது இவங்களோட போன்ஸ் எல்லாம் இருந்துச்சா, இதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிறது தானே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு செப்டிக் டேங்கை உடச்சி பார்க்கும்போது எந்த ஒரு எலும்புமே இருந்ததுக்கான தடயங்களே இருக்கலை. ஆனால் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹேர் கிளிப், ஒரு பெண்ணோட உள்ளாடையோட ஸ்ட்ராப்பு, ஒரு லாக்கெட். ஸோ இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஒரு செப்டிக் டேங்க்குள்ளே இருந்திருக்கு. சரி, ஓகே, இது 3மே ஒரு பெண்மணியோட தானே ப்ரோ, அதனாலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவுமே கூட ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா இது கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு சாதாரணமான ஒரு அளவான ஆதாரமே கிடையாது. ஏன்னா அது ஒரு செப்டிக் டேங்க்கு, குப்பைகள் கூட அந்த ஒரு இடத்துல வரலாம் அப்படிங்கிறதுனால யாராலையும் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல. பட் இந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஜிஜு, பிரமோத், சோம்ராஜ், இந்த 3 பேருமே நாங்கள் தான் கொலையை பண்ணோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் அப்புறமா ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு விதத்தினால இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கணும். அந்த ஒரு ஆதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எல்லாரையும் தனித்தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Q&A கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேள்விகள் கேட்கும்போது யாராச்சும் ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்தை மாற்றி சொன்னாலும் இந்த ஒரு கேஸ் ஜெயிக்காது, இந்த ஒரு கேஸ் அவங்களுக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு கேஸோட ஒரு பெரிய எதிர்ப்பு முனை வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் கூட எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி எல்லாருமே கரெக்டாக ஒத்துக்கிட்டு இந்த 3 பேருமே செக்ஷன் 32 அடிப்படையில் ஜெயிலில் சிறை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அனில் கபூர் அவர்களை அரெஸ்ட் பண்ணலான்னு பல ட்ரை நடந்திருக்கு. பட் இந்த அனில் கபூர் அவர்கள் இந்தியாவில் இல்லை, ஃபாரினில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அரெஸ்ட் செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு கேஸில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஆனால் ஒருத்தர் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீகலா அவர்களோட மகனான 17 வயசு நபரான அந்த ஒரு மகன் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே அவர் ஸ்கூலில் போகும்போது ஓடிப்போன அம்மாவோட பையன்னு தான் கலாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் இப்போது அப்பாவே அம்மாவை கொலை செஞ்ச பையன்னு கலாய்ப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு ட்ராமா கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். போலீஸுமே கூட இவனை வச்சு பலவாட்டி இன்டர்வியூ பண்ணியிருந்திருக்காங்க, மீடியாலையுமே கூட இவனை பலவாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதனாலையுமே கூட இவன் பல இடங்களில் ட்ராமாவுக்குள்ளாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கதையில் இதுக்கு முன்னாடியே அந்த ஒரு நபர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிடலாம், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு ட்ரிப் போயிடலாம், அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ட்ரிப் போயிடலாம் அப்படின்னு அவரோட மனைவியை ஆசையாக கூப்பிடும்போது ஒரு பெரிய கனவோட இந்த ஒரு மனைவி உள்ளே வந்திருந்தாலும் அனில் கபூர் அவர்களோட அந்த ஒரு கொடூரமான திட்டம் யாருக்குமே தெரியலை. ஆக்சுவலாக அவ்வளோ ஆசையாக வந்த அந்த ஒரு மனைவிக்குமே கூட தெரியலை. பாவம், அவங்களோட உயிர் தான் அந்த ஒரு இடத்துல பலியாகிருக்கு. உயிரே பலியானாலும் பரவாயில்ல, அவங்களோட மானம், அதாவது அவங்களோட அந்த ஒரு பேருமே கூட அந்த ஒரு இடத்துல ரொம்பவுமே பலியாகிருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு ஆகணும். அதுக்கப்புறமா அந்த ஒரு பையனோட மனநிலை ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ இந்த ஒரு கேஸ் ஒரு பெரிய சம்பவமாக கேரளாவில் ஆலப்புழாவில் 2024 போன வருஷமே நடந்திருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியக்குறிதான். ஸோ பல கொலை சம்பவங்களுக்கு முதல் காரணமாக இருக்கிறது ஒரு நபரோட கோபம். ஸோ அந்த ஒரு கோபத்தை தூண்டி விட்டது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கோபம் எந்த ஒரு இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த ஒரு இடத்துலையே அப்படியே டவுன் ஆகி முடிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. பட் அந்த ஒரு கோபம்
ஒரு பெரிய ஈகோவாக மாறி, ஒரு பெரிய சந்தேகமாக மாறி, அந்த ஒரு நபர் மேலே, முன்னாடி இருக்கிற அந்த ஒரு நபர் மேலே ஒரு பெரிய சந்தேகத்தை உள்ளாக்கி, இந்த ஒரு நபர் இதுக்கு மேலே நம்மளோட வாழ்க்கையில் தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ண வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தோம்னா, அந்த ஒரு கோவத்தை கொடுத்த அந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களும் எதிர்த்த வீட்டுக்காரங்களுமே கூட கொலையாளிங்க தான். அந்த ஒரு கொலை சம்பவம் எந்த மாதிரியான ஒரு சம்பவமாக இருந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த ஒரு கேள்விக்குறி இப்போ, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நடக்கலை, போன வருஷம் 2024 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே இன்னொரு பெரிய சம்பவம் தான். ஸோ இந்த எல்லா சம்பவத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ஒரு சம்பவத்தை நம்ம இந்த ஒரு வாரம் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பேசலாம்.